ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீதாண்டா டிரைவர் யூடியூப் சேனல் சிவா பேசுகிறேன். யாரும் தமிழ்லைனை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஒன்றும் அங்கே எதுவும் நடக்கலை. அடே பேயில போமா இல்லை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா. அது இப்பயால வரையணும் இல்லை பாருல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோவாவில் நவதுர்கா டிரான்ஸ்போர்ட்டில் தான் இருக்கோம். நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட வண்டிங்க இருந்தது. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். சண்டே வேற ஆச்சா, சரி டிரைவருங்கெல்லாம் வாங்க கோவா பீச்சு போகலாம் அப்படின்னு ஒரு ஓட்டுநர் நண்பருடைய வண்டியிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கம் அங்கே இருக்க மேக்சிமம் எல்லா டிரைவருங்களும் கிளம்பிட்டோம். வண்டியில் ஏறி உக்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, என்ன தவிர மற்ற எல்லாம் ஆல்ரெடி சரக்க போட்டு தான் ஏறி இருக்கானுங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. போய் நீங்க பஸ்ல அசந்து தூங்கும் போது திண்டிவனத்துல முடிவு பண்ணி பஸ்ஸ பாண்டிச்சேரியிலேயே விட்டாங்க. மானத்தை வாங்கிட்டீங்களா? நமக்கு அந்த வாடகை ஒத்துக்கவே இல்லை. இங்க கூட உள்ள உட்காந்து நமக்கு ஒரே வாமிட்டிங் வர மாதிரி ஆயிருச்சு. Argument that was put forth by the சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா. நம்ம நவதுர்கா டிரான்ஸ்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கோவா பனாஜி பக்கத்துல இருக்க பீச்சுக்கு தான், பாகா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். ஒரு 50 கிலோமீட்டர் வரும். அங்க போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் தெளிவாச்சு. ஆனா நண்பர்களே, நம்ம ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்ததுனால சாவுல புளிய மருந்து கொஞ்சம் சாவும்ல, செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்லை சொல்றேன் கேளு. இந்த பீச்சுக்கு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அங்கங்க லவர்ஸ் ஜோடியோட சுத்தினாங்க. அதை பார்க்க சொல்லதான் நமக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு. இப்ப நீங்க பாக்குறீங்க, இந்த தளவுல இருந்து அந்த தளவு வரைக்குமே பார்ட்டி ஹால் தான். அதாவது நண்பர்களே, இந்த பீச்சு ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா மேடை மாதிரி போட்டு அது வெளியில் சேர்ஸ் எல்லாம் வச்சு உள்ளே சரக்கு அடிக்கிறவங்க சரக்கு அடிச்சுக்கிறாங்க. உள்ளே வந்து டிஜே மேடையில் யார் வேணாலும் போய் டான்ஸ் ஆடலாம். ஃபஸ்ட் டைம் இந்த கோவா பீச்சை நம்ம பார்க்கறதுனால சரியாக வீடியோ ஷூட் பண்ண முடியல. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பர்களே. sorry. ஆனால் உண்மையான நண்பர்களே, இங்கே வந்து யாரும் யாரையும் பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவங்க அந்த செகண்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நல்லா உண்மையிலே ஃபஸ்ட் டைம் படத்தில் பார்த்ததோடு சரி, இப்போ ஒரு ஃபேமிலியோடு உட்காந்துருக்காங்க. 2 பேருமே சரக்கு அடிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களும் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது ஒரு புதுவிதமான கல்ச்சரை நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒன்றும் போல் உட்காந்து குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. பெண்கள் அப்படி கேவலா பேசாத. பெண்ணை பத்தி பேசவே பேசாத. நீ தான் அப்படி பேசுன. மெச்சூரிட்டி ஆயிட்டேன் அப்ப நானு. அப்படியா? ஆமா. சரி மச்சான். அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நண்பர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்கள் ஃபேமிலியோட லவ்வர் இருந்தாலும் லவ்வரோட வந்து இந்த கோவா பீச்சை இதெல்லாம் வந்து சுற்றி காட்டுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், நீ அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி,
அது எல்லாம் காணாமல் போயிடும். அவங்க இந்த வாழ்க்கையில் இந்த மொமெண்டெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே எல்லாம் சின்ன குழந்தைங்க ஃபேமிலியோடு வந்து தான் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுறாங்க. நான்லாம் உண்மையிலேயே என்னடா கல்யாணமும் செட் ஆக மாட்டேங்குது, ஒரு லவ் கூட செட் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். வீட்டுல உன்னை நல்லா தான் பாத்துக்கிறாங்க, ஆனா எந்த டிப்ரெஷனுமே இல்லன்னு நீயே உன்னை டிப்ரெஷன் ஆகிக்கிற. அந்த டிப்ரெஷன் உங்களையும் வச்சுக்க மாட்டேன்ற, ஸ்டேட்டஸ் போடுற, ஸ்டோரி போடுற, எல்லார்ட்டையும் நான் டிப்ரெஷனா இருக்கேன், நான் டிப்ரெஷன். உனக்கு என்னதான் டிப்ரெஷன் சொல்லு, என்ன ப்ராப்ளம் சொல்லு. உன் லைஃப்ல இருந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், சந்தோஷமா தான் இருக்கேன். வேற இங்க வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரங்க எப்படி போனுச்சுன்னே தெரியலங்க. அவ்வளவு ஒரு நான் சந்தோஷமா இருந்தேன் வாழ்க்கையில. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி தான் வெளியில் வந்து சேர் போட்டு வச்சுட்டு உள்ளே வந்து அந்த டிஜே மேடை இருக்கும். நானும் இதில் ஒருவேளை இது சரக்கு வாங்கி ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டா தான் இது உள்ளே அலோடு போல் இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம கூட வந்தவனுங்கெல்லாம் உள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. சரி அப்படின்ட்டு நம்மளும் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு கூச்சமா இருந்தது. மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு என்ன எழவி அது. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. 90s தானே நீ, தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. ஒரு 10:30-11 மணிக்கெல்லாம் பார்ட்டி இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த டிஜேலாம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்ததுனால சரியாக வீடியோலாம் கேப்சர் பண்ண முடியல. கண்டிப்பாக இதுக்காக இன்னொரு நாள் வந்து சிறந்த முறையில் வீடியோ வந்து போடுறோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நீ வீடியோ பாரு, குஷி ஆயிடுவ நீ. என்னடா இப்படி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு